இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% சரியாக போகுது. ஒரு நாளைக்கு 4 முறை 3லேருந்து 4 முறை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அந்த ட்ரெண்டை கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு ட்ரெண்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிடுங்க. உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பற்றி எதுவும் தெரியக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்டராக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா டைம் இருக்குங்க, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க. இன்ட்ராடே ட்ரேடர் ஓப்பன் மைண்டாக உள்ளே போனோங்க, அந்த டைமில் என்ன ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை செயல்படுத்துகிறா மட்டும்தான் இன்ட்ராடே ட்ரேடில் வின் பண்ண முடியும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 முறை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுங்க. அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னாங்க, இவங்க வாங்குற இடம் தான் ஐயா இருக்குங்க. அதே மாதிரிங்க செல் பண்ணால் வந்து மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக போயிட்டால் நமக்கு வந்து நிறைய பணம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைங்க. இந்த 2-3 மாதமாக பையரை விட அதிகமான லாஸ் வந்து செல்லருக்கு தான் அதிகமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம யூடியூப்பில் பார்த்துங்க, மற்ற இடத்துல பார்த்து செல் பண்ணவங்கெல்லாம் பெரிய அளவில் பணம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தை சம்பந்தமான பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் தாமோதரன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது பங்கு சந்தை ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் முக்கியமான சில கேள்விகளை கேட்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார ட்ராவல் பண்ண முடியும், மற்ற யாரும் வந்து பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது பொதுவாகவே எல்லாத்துக்குமே. ஆனால் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சார், இப்போ தான் நான் உள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வரலாம் அப்படின்ட்டுருக்கேன். அப்படின்னா நான் எந்த வகையில் முதலீடு பண்ணலாம், எதில் முதலீடு பண்ணலாம், எந்த வே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வியாபாரத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு வியாபாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வியாபாரத்தில் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 60% நமக்கு தெரிஞ்சிருப்போம். நாங்கள் ஒரு 50% தான் தெரியுதுன்னு வச்சிங்களேன். அப்போ ஒரு காமன் மேன் நம்ம அதை தாண்டி ஒரு 10% கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம வியாபாரியம் மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. பங்குச்சந்தைன்றது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. அப்போது புதுசாக வர்றவங்கெல்லாம் உடனடியாக ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்த்து பங்குச்சந்தைக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் வருவாங்க. ஏன்னாங்க மற்ற வியாபாரம் மாதிரி இந்த வியாபாரம் கிடையாதுங்க. மற்ற வியாபாரத்தில் பொருளை வாங்கி வைக்கலாம், வேணும்னா விற்கலாங்க, லாபம் வந்தால் கொடுத்துருவாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. வாங்கியும் கொடுக்கலாங்க, விற்றுட்டும் வாங்கி தரலாங்க. அப்போ இது வந்து 2 வழி இருக்குங்க. பை அண்ட் செல் இருக்குங்க, செல் அண்ட் பை இருக்குங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்ணால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியுங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வரலாமா? நிச்சயமாக வரலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிறு முதலீட்டாளர்கள் உள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்க இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் நம்ம எஃப்ஐஸை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குமானே தெரியல. அந்தளவுக்கு சிறு முதலீட்டாளர்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்டார் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முதலீடை வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போடும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய க்ரோத் இருக்குங்க. நிறைய பேருக்கு இன்னும் கூட வந்து பங்குச்சந்தைன்னா ஏதோ ஒரு பயத்துக்கூட தான் எழுதுகிட்டு இருக்காங்க. பட் அந்த பயத்தை ஒதுக்கிட்டுங்க அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன முதலீடுங்க. மாதம் ஒரு 500 ரூபாய் எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஆர்டி போடுறோம், இல்லை வந்து பேங்க்கில் போய் ஆர்டி போடுறோம், ஒரு சீட்டு நகைச்சீட்டு போடுறோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு 500-1000 போட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அதோட வளர்ச்சி பார்த்து அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவங்க வந்து முதலீட்டை கூட்டிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக நல்ல லாபம் வருங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குங்க, பங்குச்சந்தைனாலே எனக்கு ஒரு பயமாக இருக்குன்னா அவங்க தான் என்ன பண்ணலான்னா ஆஸ் யூஷுவல் வந்துங்க மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்காகவே இருக்கிற ஒரு செட்டப் தாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாதம் ஒரு 500-1000 போடும்போது என்ன ஆகும்னா அதோட க்ரோத்தை பார்க்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் வருங்க. மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இது அதிகமான லாபம் கொடுக்கும்ன்றதை அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இதில் ஆனால் நிறைய ட்ரேடிங் நிறைய இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங் அப்படின்னு இருக்குது. புதுசாக வர நபர்களுக்கு இல்லைனா மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ட்ரேடிங்கை சூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும்? புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக இன்ட்ராடே ட்ரேடுக்குள்ளே வரக்கூடாதுங்க. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடுன்றது வந்து ரொம்ப பெயினுங்க. அதாவது ஸ்விங் ட்ரேடுங்க, ஷார்ட் டைமுங்க, லாங் டைமுங்க, இன்ட்ராடே ட்ரேட். இதில் என்னென்னா நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடில் என்ன பெயின்னா காலையில் 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்குது, 3:30 மணிக்குள்ளே முடிவை எடுத்து ஆகணுங்க. நீங்கங்க அப்போது வாங்கி மட்டும் விற்க முடியுமான்னா அங்கே வாங்கி விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா சந்தை வந்துங்க குட் நியூஸ் இருந்தால் மேலே போகுங்க, பேட் நியூஸ் இருந்தால் கீழே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் செயல்படுத்த கற்றுக்கணுங்க. பட் ஸ்விங் ட்ரேடுன்றது அப்படி இல்லைங்க. வாங்கி வைக்கலாங்க, ஒரு 3 மாதமோ 6 மாதமோ வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டுங்க கொடுக்கலாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுனால நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஹோல்ட் பண்ணுறதுக்கோ டைம் இருக்குங்க. ஷார்ட் டைம்ன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3 வருஷம் ஒரு ஷார்ட் டைமாக வச்சுக்கணுங்க. இப்போ 3 வருஷத்துக்குள்ளே சந்தை வந்துங்க மேல் நோக்கி போகுங்க, ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அதுலேயும் வாங்கி மட்டும்தான் வைக்க முடியும். லாங் டைம்
எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாங்க, நான் வந்து வாங்கி வச்சுட்டுங்க 10 வருஷம் 20 வருஷம் காத்திருப்பன்றவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. ஏன்னா அவங்களுக்கு நேரம் தான் இங்கே ரொம்ப முக்கியங்க. இப்போ ட்ரேடர் வந்து புதுசாக வர்றவங்களால வந்து பார்த்தீங்கன்னா 9:15 3:30 மணிக்குள்ளே ஒரு அனலைஸ் பண்ணிங்க 2 டைரக்ஷன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து திணறுவாங்க, நஷ்டம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடில் போயிட்டுங்க மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சின்ன ஸ்டாக்காக வாங்கி சந்தையோட போக்கு எப்படி போகுது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடுக்குள்ளே வர்றது நல்லதுங்க. டே ட்ரேடிங் அப்படிங்கிறதே கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாதது, ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கா? இல்லை அதில் சரிவர அதை செய்யாததுனால அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்படும்? இல்லைங்க, டே ட்ரேடிங் வந்துங்க பாதுகாப்பாக இல்லையான்றது முக்கியம் கிடையாதுங்க. ஏன்னா ஃபினான்ஸ் ரூலில் வந்து எதுவுமே பாதுகாப்பு கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் பேங்க்லேயே 50 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி பேங்க் க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு 5 லட்ச ரூபா தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே டிஸ்க்ளைமருக்குள்ளே தான் வரும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்துங்க நகைச்சீட் போடுறீங்க, கம்பெனி ஓடிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ ஃபினான்ஸ் ரூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தாங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கு இருக்க ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் கிடையாது, எல்லாமே ரிஸ்க்கு தாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபினான்ஸ் ஏரியாவில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் போது அது இன்ட்ராடே ட்ரேடாக இருந்தாலும் சரி, ஸ்விங்காக இருந்தாலும் லாங் டைமாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கணுங்க. அந்த ஸ்மார்ட்னஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்போ 100க்கு 90 பேர் இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ராடே ட்ரேடில் வந்து தோல்வியில் இருக்காங்கன்றது தான் எல்லாருமே அறிஞ்ச விஷயங்க. செபியும் வந்து டெய்லி டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு தான் நம்மளை உள்ள அனுப்புதுங்க. இப்போ 100க்கு 90 பேர் ஏன் அந்த மாதிரி லாஸில் இருக்காங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் அவங்களோட பரபரப்புங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லாத ஒரு காரணம் தாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நமக்கு பெரிய பணம் கொடுக்கும்னு நினச்சிட்டுங்க அவங்க பெரிய பணத்தை வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருமே வந்துங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக போகிறது கிடையாதுங்க. அதுதான் முக்கியமான அவங்க நஷ்டப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஜென்ரலாகவே ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. மணி மேனேஜ்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பர்டிகுலர் டைம் இருக்குது. இந்தந்த டைமில் கம்பல்சரி நீங்கள் இருக்கணும், இந்த டைமில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? என்ன மாதிரி டைமில் கம்பல்சரி மார்க்கெட்டில் இருக்கணும்? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹவர்ஸில் வந்து பரபரப்பாக வாங்குவாங்க. 9:15 மணிக்கெல்லாம் மார்க்கெட் ஆரம்பித்த உடனே நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, இந்த புலி வந்து வேட்டைக்கு பாயிற மாதிரி ரெடியாக இருப்பாங்க, டக்குன்னு பை பண்ணிடுவாங்க. 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்க, 9:16 பைங்க, 9:17 1000 ரூபாய் லாஸுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா எதுக்காக வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. ஏதாவது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் பார்த்துருப்பாங்க, ஏதாவது செய்திகள் வந்திருக்கும், அடிப்படையில் டக்குன்னு வாங்கிடுவாங்க. இது மிஸ் ஆகிடுமோன்ட்டுங்க. அது என்ன ஆகுன்னு சொன்னாங்க, 1000 ரூபாய் அடுத்த 5 நிமிஷத்தில் 1000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த 3:30 மணி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா அந்த 1000 ரூபாவை சரி பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருந்துகிட்டு இருக்குங்க. அப்போது நேற்று சந்தையில் என்ன நடந்ததோ அதோட பிரதிபலிப்பு அது வந்து இன்றைக்கி முடிவுக்கு வரத்துக்கே குறைஞ்சது வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா நேற்று ஈவினிங் மார்க்கெட் முடியும் போது அதோட பிரதிபலிப்பு நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதோட பிரதிபலிப்பு இன்றைக்கி வந்து 3/4 மணி நேரத்தில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை வாங்குறதோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனல் பண்ணுற அளவுக்கு எல்லாம் பரபரப்பை உருவாக்கக்கூடாதுங்க. அப்போ காலையில் எடுத்த உடனே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு ஆதங்கத்தில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிடுவீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் ஆகணுங்க. சந்தை 1 மணி நேரம் 2 மணி நேரம் செட்டில் ஆகி அதோட ட்ரெண்டோட போக்கு கண்டுபிடிச்சிட்டு போனாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 முறை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுங்க. அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னாங்க இவங்க வாங்குற இடம் தான் ஐயா இருக்குங்க. கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கீழே வரும்போது மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிப்பாங்க. இவங்க விற்கிற இடம் தான் கடைசியாக இருக்குங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 முறை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுங்க. அந்த ட்ரெண்டை கணிச்சு எந்த இடத்துல வாங்கணும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கொஸ்டினுக்கு வரணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியங்க. இது அவ்வளோ ஈஸியாக பணம் கொடுத்துறாதுங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ராடே வந்துங்க ஈஸியாக பணம் கொடுத்துறோம்னாங்க கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே கோட்டீஸ்வரனாக தான் ரோட்டில் சுற்றுவாங்கன்றது முதல் புரிஞ்சுக்கணுங்க புதுசாக வர்றவங்க. ஜென்ரலாகவே இந்த டைமிங் அப்படிங்கிறது ஒரு பேட் டைம். இந்த டைமில் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்னா அப்படி ஒரு டைம் இருக்கு. ஏன்னா குளோபல் மார்க்கெட் ஒர்க் பண்ணுற டைமில் ஒரு பல்க் பர்ச்சேஸ் அந்த சைடு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் ஒரு ரீட்டெயிலாக நீங்கள் போய் அங்கே நிற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அப்படி ஒரு டைம் இருக்கா? இல்லை, இன்ட்ராடே ட்ரேடுக்கு அந்த மாதிரி ரூலெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்ட்ராடே ட்ரேடர் வந்து வின் பண்ணணுன்னாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் வின் பண்ணிடுவாங்க. ஏன்னாங்க யூஎஸ் மார்க்கெட் ப்ளஸில் இருக்குது, கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸில் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத செய்திகளை எல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அவங்க மைண்ட் வந்து செட் ஆகிடும், இன்றைக்கி மார்க்கெட் மேலே தான் போகும்ட்டுங்க.
நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பரப்பி விட்டுங்க, இன்றைக்கி இந்த கிஃப்ட் நிஃப்டி மேலே இருக்குது, மார்க்கெட் வந்து மேலே போக முடியும். எத்தனையோ நாள் வந்துங்க கிஃப்ட் நிஃப்டி வந்துங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நம்ம மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பற்றி எதுவும் தெரியக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்டராக தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா டைம் இருக்குங்க, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க. இன்ட்ராடே ட்ரேடர் ஓப்பன் மைண்டாக உள்ளே போனோங்க, அந்த டைமில் என்ன ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை செயல்படுத்துகிறா மட்டும்தான் இன்ட்ராடே ட்ரேடில் வின் பண்ண முடியும். கண்டிப்பாக எந்த செய்திகளின் அடிப்படையிலையோ இல்லை நேரத்துக்கு இடக்கிற்கோ அவங்க வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் வந்து எங்கே திரும்பும் அது முதல் கண்டுபிடிக்கணுங்க. அப்போ நம்ம வாங்குற இடம் லோவாக இருக்கணும், விற்கணும்னா ஹையாக இருக்கணுங்க. அட்லீஸ்ட் நியர் ஹையாக இருக்கணும், அட்லீஸ்ட் நியர் லோவாக இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது புரிகிற வரைக்கும்ங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணமே ஒழிய மற்றபடி வந்துங்க இன்ட்ராடே வந்து ஈஸியாக பணம் கொடுத்துரும்ட்டு புதுசாக வர்றவங்க, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க, இல்லை அவங்க வந்து நஷ்டப்பட்டிருக்கலாம், லாபப்பட்டிருக்கலாம். புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக வந்துங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்க ஸ்விங் ட்ரேட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வரும்போது தான் நீட்டாக வந்து இந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியுங்க. ஓகே, இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ளவங்களும் சரி, ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சனும் சரி, ஒன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி ரீஎன்ட்ரி ஆகாதீங்க, அது சேஃப் இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன ரீசன்னால அது சேஃப் இல்லை சார்? இல்லை, நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லாத வரைக்கும் அவங்களோட ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் பணம் கைக்கு வந்த உடனே அவங்களோட போக்கு வந்து வேறு மாதிரி மாறி போயிடும். அதே மாதிரி தான் காலையிலேருந்து ஒரு 10,000 பணம் வர்ற வரைக்கும் ஒழுங்காக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. 10,000 வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த 10,000 இருக்கிற தைரியத்தில் தவறான முடிவுகளை வந்து எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா கடைசியில் அந்த 10,000 போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும், நான் நிறைய ட்ரேடர்கிட்ட பேசும்போதுங்க, அன்றைக்கி வந்து 10,000 20,000 லாபம் வந்து அன்னையோடு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போனாங்கன்னா லாபத்தில் இருக்காங்க. ஆனால் திரும்பி ரீஎன்ட்ரி பண்ணி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக வந்த பணம் விட்டுட்டு தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இது இன்னும் சொல்ல போனால் இன்ட்ராடே ட்ரேடருக்கு நிறைய மைண்ட் செட் ஆயிடுச்சுங்க. வந்த பணத்தை எப்படியாவது விட்டுட்டு தான் வீட்டுக்கு போவேன்ற ஒரு மனநிலையோடு அவங்க வந்து செயல்படுறதுனால தான் திரும்பி இந்த லாஸுக்குள்ளே அவங்க வராங்க. புதுசாக உள்ளர என்ட்ரு ஆகுறாங்க, வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க 90% பேர் 90 நாட்களுக்குள்ளார 90% அமௌண்ட்டை இழந்துடுறாங்க அப்படின்னு பங்கு சந்தையில் ஒரு பேச்சு இருக்குது. அது எந்த லெவலில் உண்மை சார்? ஆமாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜம் தானே. ஏன்னா வியாபாரம்னா என்னன்னே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இந்த சந்தைக்குள்ளே இருப்போங்க. இப்போ நாங்கள் நேராக போய் உட்கார்ந்தோடனே சந்தை வந்து பணம் கொடுக்காதுங்க. நாங்களும் வந்துங்க அங்கே அனலைஸ் பண்ணணுங்க. ஒரு நாள் கூட அனலைஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு போக்கில் எடுத்தோம்னா நஷ்டம் தான் வர செய்யுங்க. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும்ன்றதை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்ணும்போது தான் எனக்கு உண்டான பணம் வருங்க. அப்படி இல்லைன்னா வரத்துக்கு உண்டான வாய்ப்பில்லை. இந்த 90% பேரும் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறதுங்க, யாரும் ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சு வந்தவங்க கிடையாதுங்க. வேறு ஏதோ ஒரு இடத்துல வேலை பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாதியில் தான் இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு புரிதல்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ் வராங்க, நிறைய அட்வொகேட்ஸ் வராங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் வராங்க. இப்போ அவங்களுக்கு இது மட்டும் வேலையா? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம்னா அதை பார்த்து அவங்களால பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு முதல் பார்க்கணுங்க. அப்போது பங்குச்சந்தை தான் என்னோட முழு நேர வியாபாரம் போது எனக்கு பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு டாக்டர் வந்துங்க முழு நேரம் இதை பார்க்க முடியுமா? அவர் அந்த தொழிலையும் பார்க்கணும், இந்த தொழிலையும் பார்க்கணுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் வந்துங்க சிக்கல் உருவாகுதுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கும்போது இங்கே தவறான முடிவு எடுத்துடுறாருங்க. நிறைய பேர், நான் அதனால தான் அடிக்கடி சொல்கிறதுங்க, இந்த வியாபாரத்துக்குள்ளே வரணும்னா உங்கள் சூழ்நிலை, உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கணுங்க. அப்படி பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இன்ட்ராடே ட்ரேடில் வின் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடில் வந்துங்க 20 நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் வருங்க. என்றைக்கு வாய்ப்பு இருக்கோ அன்றைக்கி மட்டும்தான் ட்ரேட் பண்ணணுங்க. 20 நாளும் ட்ரேட் பண்ணால் தான் நான் ட்ரேடர்னு சொன்னால் அது ட்ரேட் கிடையாதுங்க. என்றைக்கு வாய்ப்பு இருக்கோ அன்றைக்கி மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் ரியல் ட்ரேடர். அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் மட்டும்தான் இங்கே வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, 90% பேர் அவங்கெல்லாம் லாஸில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, காலையில் 9:15 மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டாலே அது ஏதோ நமக்காக தான் ஆரம்பிச்சதுன்ற மாதிரி என்ட்ரி பண்ணுறாங்க. அந்த புரிதல் இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய நஷ்டத்துக்குள்ளே இருக்காங்க. ஓகே, இந்த டைமிங் ஒன்று கிடையாது, அதனால அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணலைன்னா நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறீங்க. ஓகே, என்கிட்ட டைமிங் இல்லை தான், ஆனால் ஃபினான்ஷியலாக என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, ரெகுலராக இதுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்குறதுக்காக பணம் ஒதுக்குறேன், எனக்கு இதில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கொடுத்து இப்போ மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த அளவில் கரெக்ட் சார்? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் பற்றி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு 7-8 ஃபார்முலாக்குள்ளே தான் மார்க்கெட்டே அடக்கியிருக்காங்க. அதில் டைமிங்கும் இருக்குங்க. ஆனால் அது எந்த டைமின்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மொத்தம் எனக்கு தெரிஞ்சுக்க ஒரு 8லேருந்து 9 ஃபார்முலாக்குள்ளே தான் இந்த மார்க்கெட்டே வந்து சுழண்டுக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக மார்க்கெட் ஆரம்பிக்குங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஓப்பன் ஆகும், ஒரு நேரத்தில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு டைமில் வந்து ரிவர்ஸ் ஆகுங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டைம் ஆக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியங்க மார்க்கெட்டுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து செயல்படணுங்க. இன்னொன்றுங்க, கண்டிப்பாக
இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறது முதல் தவறான விஷயங்க. செபியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட பணத்தை நான் மேனேஜ் பண்ணணும்னா நான் வந்து பிஎம்எஸ் எடுத்துருக்கணுங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்கிட்ட இருக்கணுங்க. யாரோ ஒருத்தர் கேட்குறாருங்க, நீங்கள் கொடுங்க 1 லட்ச ரூபா கொடுங்க, நாங்கள் மாதம் 20,000 ரூபா கொடுக்குறேன், அப்படி தான் இப்போ எல்லாமே ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இப்போ நிறைய கூட வந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு தவறான செயலுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி அவங்கவுங்களுக்கு பணம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லாதப்போ அடுத்தவங்களுக்கு பணம் பண்ணி கொடுக்க முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்போ யார் வந்து பணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அதுக்கு உண்டான பணமே அவங்கக்கிட்ட இல்லை. நான் உங்ககிட்ட 1 லட்ச ரூபா கேட்குறேன், அப்போ எங்கிட்ட அந்த 1 லட்ச ரூபாவே இல்லை எனும்போது தான் நான் உங்களுக்கு பணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவேங்க. அப்போ எங்கிட்டே அந்த பணம் இல்லைங்க. அப்போ எங்கிட்டே 1 லட்ச ரூபா பணம் இல்லாதப்போ நான் எப்படி உங்களை வந்து லாபத்தை நோக்கி கொண்டு போக முடியும்? நிச்சயமாக அந்த தவறுகள் பண்ணக்கூடாதுங்க. நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது படிக்காதவங்கன்னு இல்லைங்க, படித்தவங்களே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பர்சன், நீ சொன்ன மாதிரி படித்த நபர்கள் அப்படிங்கிறத தாண்டி நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்ஸாக இந்த தவறுகள் அதிகமாக பண்ணுறாங்கிறதுனால தான் இந்த கேள்வி. ஆமாங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உங்களால் பண்ண முடியலன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக்கில் வாங்கி வச்சுருங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. எதுவுமே இல்லை, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலாவது உங்கள் பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்ம சொல்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 40-60 ரேஷியோவில் வந்து நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரேன், ஷேர் பண்ணி தரேன்ட்டுங்க. நான் என்ன சொல்கிறேங்க, 40-60 ரேஷியோவில் ட்ரேட் பண்ணி தரேன்றோ அவரே பண்ணிக்கிட்டு போவார் இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா? பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்டேருந்து பணம் வாங்குறது வந்து பெரிய தவறான விஷயம். அதே சமயம் நம்ம கொண்டு போய் பணத்தை கொடுக்குறதும் ஒரு தவறான விஷயங்க. அப்போது ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்கோம், அரசாங்கம் என்ன சொல்தோ அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட முதலீடு இருக்கணுங்க. நமக்கு வந்துங்க வருமானம் வந்துங்க இன்ஃப்ளேஷனை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது நிஜங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3rd கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா அது நடக்காதுங்க. அவங்ககிட்ட பிஎம்எஸ் இருக்கா, நீங்கள் எல்லாமே பார்க்கணுங்க. செபி அதுக்காக தான் நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணணுமே ஒழிய கண்டமேனிக்கு வந்துங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருங்க, 20 லட்சம் கொடுத்தங்க, பணம் ஜீரோ தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியல, நீங்கள் இன்னொருத்தரை நம்பி கொடுக்குறீங்க. அவர் வியாபாரம் பண்ண தெரியுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்டால் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவர் கண்டிப்பாக 0 தான் பண்ணுவாருங்க. இதில் எந்த விதமான மாற்றுக்க நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஃபினான்ஸ் ரூலில் வந்துங்க ஒவ்வொருத்தரும் ஏமாந்து போயிட்டே இருந்தால் கமிஷனருக்கு தான் வேலையா? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றா போய் 10,000 பேர் கூடிக்கிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா வேறு என்ன பண்ண முடியுங்க? அவங்க கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க, விசாரிப்பாங்க. இதுதான் நடக்கும். நடைமுறையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துட்டும் திரும்பி நம்ம போய் அதே தவறை பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையுமே காப்பாற்ற முடியாதுங்க. அது மாதிரி மார்க்கெட் ஹையாக இருக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஆனால் பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்கிறது ஓகே, கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. எதில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஹையில் இருக்கிறப்போ எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்? இன்னொன்றுங்க, பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணிப்புன்றதே இல்லைங்க. முதலுங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னாங்க இது வந்துங்க தோராயம் தான். மழை வரும் அப்படின்னு ஒரு வானிலை அறிக்கை சொல்லுதுன்னா வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கக்கூடாதுங்க. மழை வரும் சொன்னது எதுக்கு தெரியுங்களா? கொடை கொண்டு போ, அவ்வளோதான். உன் பாதுகாப்புக்கு கொடை கொண்டு போதானே வழிய மறுநாள் வந்து ஏன் மழை வரலன்னா கேட்கக்கூடாதுங்க. இதுதான் பங்குச்சந்தையோட ரூலுங்க. ஏன்னா பங்குச்சந்தைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறவரை வச்சு முடிவு எடுக்கிறது இல்லைங்க. இதில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான மூளைகள் உள்ளே இருக்குங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். பங்குச்சந்தையில் மட்டும்தாங்க எல்லா விதமான ஆட்களும் உள்ளே இருப்பாங்க. நீங்கள் வந்து நம்ம ஊர் ரிச் எஸ்டேட்டுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், அது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் மூளைகள். அங்கே போனால் ஹார்ட் டிஸ்கை பற்றியும் மற்ற விஷயங்கள் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த ரோடு ஃபுல்லாங்க. நீங்கள் வந்து சேலத்துக்கு போனீங்கன்னா மாம்பழத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஈரோடுக்கு போனால் மஞ்சள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் மாம்பழம் விற்கிறவரும் உள்ளே இருக்காருங்க, எலக்ட்ரானிக்காரன் உள்ளே இருக்கு, எல்லா விதமான மூளைகளும் உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை பிச்சு எடுப்பாங்க. அதனால் வந்து இது ஒருத்தர் சொல்லி டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஒரு பாதுகாப்புன்றது என்னென்ன, மார்க்கெட் மேலே போகுது, கேர்ஃபுல்லாக இருங்க, ப்ராஃபிட்டில் இருந்தால் புக் பண்ணிக்கிங்க, ஆர் ஸ்டாப் லாஸ் போடுங்க. மார்க்கெட் இன்னும் கீழே வரப்போகுது, கேர்ஃபுல்லாக இருங்க, வாங்காதீங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் வாங்கிக்கிங்க. இது ஒரு எச்சரிக்கை தானே வழியை. இதை வைத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறதெல்லாம் நடைமுறைக்கு செயல்படுமான்னு சொன்னால் கண்டிப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பணம் உங்களுதுங்க. நீங்கள் தான் முழு நேரம் ஆராய்ச்சி பண்ண கற்றுக்கணுமே வழிய அடுத்தவங்க மேலே எந்த விதமான பாதிப்பையும் நீங்கள் சொல்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. பொதுவாக ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு, இல்லைனா நான் கையில் வச்சுருந்த ஷேர் வந்து இறங்கிடுச்சு அப்படின்னா ஒரு நஷ்டம் அடைகிறது அப்படிங்கிறது ஓகே. மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்கிற டைமில் சில நபர்கள் எனக்கு லாஸ் அப்படிங்கிறாங்க. எந்த டைமில் அந்த மாதிரி நடக்கும்? இல்லைங்க, அவங்க வாங்குறது வந்து வாங்குகிற ரேட் தான் மெயினுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துங்க 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறாருங்க,
ஒரு 600 ரூபாய்க்கு போயிடுச்சு, அவர் லாபத்தில் தான் இருக்கார் கண்டிப்பாங்க. ஏன்னா வாங்கியிருக்கிற இடம் 500 ரூபாங்க. அதே பங்கு வந்து 5000 ரூபாயில் வாங்குறாருங்க. 5000 ரூபாயில் போய் வாங்கும்போது அது 4500 ரூபாய் வந்தாலும் அவருக்கு நஷ்டம் தாங்க. அப்போ வாங்குற இடம்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஹையில் வாங்குறாரா லோவில் வாங்குறாரான்றது முக்கியம் கிடையாதுங்க, வாங்குற இடம் முக்கியங்க. அது வாங்கினதுலேருந்து அவர் மேலே போயிட்டாருன்னா லாபத்தில் இருக்காருங்க. இப்போது கண்டிப்பாக ஹை ரேட்டில் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பரபரப்பு உருவாக்குவாங்க. இதுதாங்க ஆப்ரேட்டர்ஸ்ன்றதுன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேட்டர்ஸ்னா யாருன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கு ஒரு பரபரப்பை உருவாக்குவாங்க. நல்ல மார்க்கெட் இறங்கி வரோங்க, அந்த இடத்துல வாங்காதீங்க. நமக்கே தெரியும் இதுதான் லோ, இங்கே வாங்கினா மார்க்கெட் மேலே போகும் நமக்கே தெரியுங்க, ஆனால் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, இண்டிவிஜுவல்ஸை வாங்க விட மாட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடுங்க. மேலே போன உடனே வாங்குங்க சீக்கிரமா, இதை நீங்கள் வாங்கலாம், எத்தனையோ கோடியை மிஸ் பண்ண போகிறீங்கன்னு வாங்க. அப்போது ஆசை பயம் தான் முக்கியமானதுங்க மார்க்கெட்டுக்குள்ளங்க. கீழே வரும்போது பயத்தை உருவாக்குவாங்க, மேலே போகும்போது ஆசையை உருவாக்குவாங்க. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்குங்க லோ ரேட்டில் வாங்க பார்க்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் ஆல்மோஸ்ட் டாடா மோட்டார்ஸ் 60 ரூபா 70 ரூபா கிட்ட வந்ததுங்க. அந்த இடத்துல யாரையும் வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. 1000 ரூபா போகும்போது வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கான்செப்ட் இதுதாங்க, ஆசை பயங்க. அதுக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கூடாதுங்க. அதனால தான் சொல்கிறதுங்க, நம்மளோட அனலைஸ் அதுக்குள்ளே இருக்கணுங்க. நான் ஒரு ஸ்டாக்கை வந்து உங்களை வாங்குன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க, நான் சொன்ன இடம் சரியா இல்லையான்னு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா டபுள் சிக்னலுங்க. நானும் சொல்லியிருக்கேன், நீங்களும் சொல்லியிருக்கீங்க, மற்ற நியூஸும் வருதுங்க. அப்போ என்ன ஆகும்னா சிக்னல் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுங்க. நான் சொன்னன்றதுக்காக நீங்கள் கண்ணு மூடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்போ நீங்கள் இறங்கிருச்சு, நீங்கள் வாங்கிட்டீங்க இறங்கிருச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் சார், அவசரப்படாதீங்க, மேலே தான் சார் போகும், அவ்வளோதாங்க. இதில் எல்லாத்துலேயுமே டிஸ்க்ளைமர்ன்றது ஒன்று இருக்குங்க. இல்லைனா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்லி முடிச்சிருவோம், அவ்வளோதாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஆப்ஷன் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது மித்தா இல்லை உண்மையாகவே அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காது? அதாவதுங்க நிறைய பேர் இப்போ வந்து ஆப்ஷனுக்குள்ளே இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மின்றதுனால ஆப்ஷன் பையர்ஸ் உள்ளே இருக்காங்க. அதே மாதிரிங்க செல் பண்ணால் வந்து மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக போயிட்டால் நமக்கு வந்து நிறைய பணம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைங்க. இந்த 2-3 மாதமாக பையரை விட அதிகமான லாஸ் வந்து செல்லருக்கு தான் அதிகமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம யூடியூப்பில் பார்த்துங்க, மற்ற இடத்துல பார்த்து செல் பண்ணவங்கெல்லாம் பெரிய அளவில் பணம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி நிறைய பேர் செல் சைடில் போயிட்டுங்க ஆப்ஷனில் போய் இன்றைக்கி வந்து பெரிய நஷ்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது தான் மெயின். பையா செல்லான்றது முக்கியம் கிடையாதுங்க. மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட விஷயம் இருக்கணுமே ஒழிய டைரெக்டாக கண்ணை மூடிட்டு செல் பண்ணிட்டா மட்டும் போகாதுங்க. ஏன்னாங்க க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் 500 ரூபாயில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ அந்த லாஸ் யாருதுன்னு பார்த்தா செல்லர் தாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போல்லாம் 5 நிமிஷம் தாங்க, முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. மார்க்கெட் 5 நிமிஷத்தில் எல்லாரையுமே லாஸ் பண்ணுற அளவுக்கு உத்திகளை வந்து அவங்க கையாண்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து இவங்க தான் வின் பண்ணுறாங்க, இவங்க தான் வின் பண்ணுறாங்கல்ல. ஃபஸ்ட்டு டைரக்ஷனை கண்டுபிடிக்கணுங்க. பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் சந்தைக்குள்ளே வரக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன பணம் கிடைக்குமோ அது கிடைக்குங்க. நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணால் உங்களுக்கு என்ன பணம் கிடைக்குமோ அது கிடைக்குங்க. அந்த கிடைச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் தான் அதை வந்து 10,000 10,000 லட்சம் கோடியாக மாற்றிக்கணுமே வழிய நேராக சந்தை வந்து ஆப்ஷனில் போய் என்ட்ரி பண்ணோன்னே செல்லர்கள்லாம் கோடிக்கணக்கிலையும் கொடுத்துறாதுங்க, பையருக்கும் வந்து லட்சக்கணக்கில் கொடுத்துறாதுங்க. கிராஜுவலாக டெய்லி ஒரு ப்ராஃபிட் பண்ணுறது எப்படி என்ற சிஸ்டம் தான் கற்றுக்கணுங்க. சந்தை வந்து எனக்கு தெரிஞ்சுக்க 100% சரியாக போகிறதுங்க. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% சரியாக போகுது. ஒரு நாளைக்கு 3 முறை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அந்த ட்ரெண்டை கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு ட்ரெண்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிருங்க. அந்த எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்ல வரேன்னாங்க, இப்போ சந்தை வந்துங்க 100% சரியாக போகலன்னு சொன்னால் நான் வந்துங்க எத்தனையோ வருஷமாக லைவில் மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் சாட்டர்டே சண்டேல கிளாஸ் எடுக்கிறது இல்லைங்க. அப்போ சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னபடி போகும்ன்றதுனால தான் ஒர்க்கிங் டேல மார்க்கெட் ஹவர்ஸில் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போது சந்தை வந்து புரிதலோடு போகும்போது சரியாக போகும்ன்றது தான் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கோங்க. அப்போ சந்தை மேலே யாருமே குறை சொல்ல முடியாதுங்க. அப்போ அகேன்ஸ்ட் ட்ரெண்ட் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் வரதான் செய்யுங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காம்பவுண்டிங் முறையில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் அந்த சிஸ்டம் எல்லாம் இதில் வராதுங்க. இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செக்டாரை பிரித்து போட்டுக்கிட்டே வர வேண்டியது தாங்க. இந்த மாதம் வந்து பவர் செக்டார் வாங்கணுமா, நெக்ஸ்ட் மந்த்து ஃபார்மா செக்டார் வாங்கணுமா, என்ன பணம் கிடைக்குதோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் ஒரு கிராம் நகை வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 7,000 rupees கிட்ட தேவைப்படுதுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கெல்லாம் இங்கே நல்ல பங்குகள் இருக்குங்க. இன்னொன்றுங்க, அந்த 7,000 கொடுத்து வாங்க போகிற அந்த ஒரு கிராம் வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போதா, இல்லை இந்த 70 ரூபாய் பெரிய லாபத்தை கொடுக்க போதான்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 70 ரூபா பங்கு தான் உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். அதனால் முதலீட்டுக்கு வந்து சின்ன சின்ன முதலீட்டிலலாம் இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதை வந்து அவங்க செயல்படுத்தினாலே போதுங்க. எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அதே மாதிரி எனக்கு பெருசாக ப்ராஃபிட் வேணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்,
என்னோட ஒரு நாள் சம்பளத்தை நான் இதில் டே ட்ரேடிங்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ ஏதோ பண்ணி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எனக்கு ரெகுலராக வந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கா? அப்படி இருக்குன்னா என்ன இருக்கு? இல்லை, ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அவங்க அதை செயல்படுத்தணும் இல்லையா? ஏன்னா எங்கிட்டே நிறைய பேர் வராங்க, சார் ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபா வந்தால் போதும்ட்டுங்க. 3 நாள் 500 ரூபா வந்தால் அந்த 3 நாளோ அது முடிஞ்சு போகுதுங்க. அடுத்த நாள் அவங்க 5000க்கு தான் ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம மாற்ற முடியாதுங்க. ஏன்னா வந்துங்க திடீர்னு ஒரு நாள் வந்து 500 ரூபாய்க்கு எதிர்பார்த்தவருக்கு திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட் அவரே புரியாமல் 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க. மார்க்கெட் ஒரே மூவ் ஆகிடுங்க. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அந்த 500 ரூபாய் மறந்துடுறாருங்க. அப்போ டெய்லி 2000 கிடைக்கும் 2000 ரூபாய்க்கு போகிறாருங்க. மறுநாள் என்ன ஆகுதுன்னா அது 5000 ரூபாய் லாஸை கொடுக்குதுங்க. பட் அந்த மைண்ட் செட் வந்து அந்த டிசிப்ளின் சுய கட்டுப்பாடு இருந்தால் கண்டிப்பாக வந்து இதில் வந்து வின் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அந்த சுய கட்டுப்பாடு இல்லாதனால தான் 190 பேர் நீங்கள் லாஸுக்குள்ளே இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. ஓகே, ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சூதாட்டம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லப்படுறது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே, இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குது? சூதாட்டம்னு எதுவுமே இல்லைங்க, நம்ம தான் சொல்கிறோம் சூதாட்டம்ட்டுங்க. எந்த சூதாட்டத்தில் இருக்கிறவங்களும் ஜெயிச்சவங்கள போய் கேட்டால் அது வியாபாரம் தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒருத்தர் வந்து குதிரை ரேஸில் போய் 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சாருன்னா அவரை கேட்டிங்கன்னா ஒரு 1000 கணக்கு சொல்லுவார். நீங்கள் எப்படி வாங்கினீங்கன்னா இதெல்லாம் பார்த்தங்க, இப்படி பார்த்து நான் வாங்கினேங்க, எனக்கு ஜெயிச்சு. அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்குப்படி அவர் ஜெயிச்சிருக்கார். ஆனால் அதே 1 கோடி ரூபாவை நீங்கள் கொண்டு வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய கடை போட்டு ஜீரோ பண்ணால் அது சூதாட்டம் தானே. அப்போ எப்படி செயல்படுத்துகிறோன்றது தான் முக்கியமே ஒழிய, ஏன்னா இதில் 2 டைரக்ஷன் இருக்குங்க, பை அண்ட் செல் இருக்குது, செல் அண்ட் பை இருக்குங்க. இந்த மாதிரி 2 வழி இருக்கிற எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூதாட்டம் மாதிரி தெரியுங்க. அதை சரியாக நம்ம அறிவுத்திறமையை ப்ரூவ் பண்ணோம்னா அதுக்கு உண்டான பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பங்கு சந்தை தொடர்பான நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சந்திப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.